எல்லோரும் டைட்டானிக் கேம் விளாண்டுருப்பீங்க. இப்போ நம்ம டைட்டானிக் நம்ம பார்த்துட்ருக்குறோம். டைட்டானிக் கேம் தெரியாதவங்க ப்ளே ஸ்டோரில் போட்டு பாருங்கள். டைட்டானிக் கேம் வருது. இது வரைக்கும் விளாட்றது இல்லை, நம்ம தான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து விளாட்றோம். சரி நம்ம போகலாம். எனக்கு இந்த விளையாட்டு தெரியல, அதனால் நான் திருப்பி வெளியே வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன தோணுதுன்னு தெரியலையே. ஆடு வந்துகிட்டே இருக்கும் போல். வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஆடு. இதனால தான் ரொம்ப கடுப்பேறுது. ஆடு வந்துகிட்டே இருக்குது. நெட்டை ஆன் பண்ணால் பிரச்சனை போல். அடுத்து நம்ம நார்மலாக இங்கேயே வந்தாச்சு. அதில் விளையாட முடியாது. அந்த லெவல் வின்னானால் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். சரி நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். சரி பார்க்கலாம் இருங்க. எனக்கு வேறு விளையாடவே தெரியல, ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். சரி போகுது. லெஃப்ட்டு வேணாம். இந்த ரைட்டு வரலாம். நம்ம திருப்பி ரைட்டு வந்து லெஃப்ட் எடுக்கலாம். நீங்கள் அங்கே எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கே தெரில. கை தவறி வருது ஆர்வத்தில். சரி போகலாம். லெஃப்ட்டு போகலாம். நம்ம லெஃப்ட்டு போயாச்சு. சரி பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. சரி ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்தா இது நிறைய ஸ்டெப்ஸ் தெரியும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாது. என் நடுவில் தெரியுது மட்டும்தான், சைடில் தெரியறதெல்லாம் எதுவும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரி நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இது டைட்டானிக் கேம் தானே. நீங்கள் எதுவும் நார்மலாக டைட் பண்ண தேவையில்ல. டைட்டானிக் கேம்னு போய் டைட் பண்ணாலே போதும், வந்துடும். நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கேம் வரும், அதை தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மற்ற கேம் பார்த்து தெரியாது. எடுத்தோன்னே இந்த கேம் தான் வந்துச்சு. எந்த கேமாக இருந்ததுன்னா டைட்டானிக் வச்சு ஓகே நம்ம இதே பண்ணியாச்சு போகுது. சரி எங்கன்னு தோணலையே. நான் ஃபஸ்ட்லேயே போய் பார்த்துட்டேன் முன்னாடி அந்த இடத்த. கடல்லாம் நல்லா தெரியுது. வேறு என்ன தெரியுதுன்னு தெரியல. பாய்.